அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் அப்படின்னு. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இங்க கவனிங்க, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனா இருந்தீன்னா கவலைப்படாத. வாயை திறந்து அசுத்தமாவே வருது, இதயத்தில் அசுத்தமாவே வருது. இருதயத்திலிருந்து ஏன் சொன்னாரு எப்படின்னு? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வன்கண்ணும் தூசணமும் மதிகேடும் கொலை பாதகங்களும் என்ன பண்ணுது? புறப்பட்டு வருதா? அங்க கவனி, இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே உங்களை தீட்டுப்படுத்தும் சொல்லப்படுகிறது. ஏன்னா பிறப்பு அப்படி. இப்படிப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசிய தேவன் சந்திக்கிறார். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தையலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தையலை, அந்த பலிபீடம் அந்த நெருப்பு தையல். பலிபீடத்தில் இயேசு பலியானாரு, அதனால பாவம் நிவர்த்தி ஆயிடும். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாவே பாவம் நிவர்த்தி ஆயிடும். அப்புறம் தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தையலை, நெருப்பு தையல் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தது ஒரு பரிசுத்த ஆவி மேல இறங்குவார். நெருப்பு தையலை எடுத்து என்னிடத்தில் அதனால் என் வாயை தொட்டு, 7வது வருஷம் படிக்க, அவ்வளவுதான். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமமே நீங்கி உன் பாவமே நேர்த்தியாகுது என்றான். கையெழுத்து நிலையிலையா? அப்போ இயேசு பரிசுத்த ஆவியானவர், பலிபீடம் நெருப்பு தையல். ஆவா, நீங்க ஒரு பலிபீடமா மாறணும். என்ன பலிபீடம்? ஜீவ பலிபீடம். இயேசுவின் பலிபீடமா மாற விரும்பலன்னா இன்னொரு நெகட்டிவ்ல பேய்களுக்கு பலிபீடமா மாறிடும். ஆமா, பேய்களுக்கு அடுத்த பலின்னு பவுல் சொல்றாரு. நீ இயேசு பலிபீடமா மாற உனக்கு விருப்பம் இல்லை, அதை நீ விரும்பலைன்னா நீ நியூட்ரலா இருக்கிறது கிடையாது. பிசாசு பலிபீடம், நன்மத்தேம காரியத்தையும் பேசு நீ. ஆமா, சும்மா இருக்கிறதுல யாரும் பாவத்தையும் மனத்தையும் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்குறது, அது பிசாசு பலிபீடம். அப்புறம் நெருப்பு தையல், பரிசுத்தாவி, அசுத்தாவி தான் அதான் அசுத்த உதடா இருக்கும். கரெக்டா சொல்லாம, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மனித வாசம் பண்றவன், சேனையில் கத்தரை காட்டுது. உடனே அவன் கிறிஸ்துக்குள்ள வரான். பழைய ஏற்பாடுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியில ஏசாயா தீர்க்கதரிசி நீதிமானாக்கப்பட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசன ஊழியத்தையும் செய்யறான். பழைய ஏற்பாட்டுல அந்த பலிபீடம் ஆண்டவராய் புதிய ஏற்பாட்டில் இதோ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஜீவ ஆட்டுக்குட்டி, ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாவது முழு ஒரு ஆள் பாய் கூட அக்கிரமம் நீங்கி, கிரமம் அக்கிரமம். ஏதே தோட்டத்தில் ஜீவ விச்சத்து கனி விட்டுட்டு நன்மை தீமை கனியை புஷி அக்கிரமம், அக்கிரமத்துக்கு ஆப்போசிட் கிரமம். ஏசு கிரமம், வாழ்க்கை கிரமமா இருக்கும். ஏசு வேணும் அக்கிரமமா போயிடும். ஆமா, அசுத்த வார்த்தை தான் ஒரு வாழை தந்த, ஆகாது போகாது வேலைக்காது அசுத்தமாவே இருக்கு வாழ்க்கை ஃபுல்லா. எண்ணம் அசுத்தம், சிந்த அசுத்தம். உடனே பிசாசுக்கு ரொம்ப கூட அசுத்தாவி பிச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா திறது கொண்டது ஐகுதுமாவே இருக்குது வாழ்க்கையில. அப்போ இயேசு பலிபீடம், ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழு பசுத்தாய் வரும்போது
இங்க சொன்னாரு, அதனால் என் வாழை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்றான். 8வது வசனம் படிங்க. என்னை அனுப்பும். ஆமா, இப்போ போலாமா இல்லையா? ஊருக்கு அக்கிரமம் நிவர்த்தி ஆயிட்டா சூப்பரா போலாம். எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த ஊருக்கு போகலாம், எல்லாம் அம்மா வயிற்றுல பாவத்தில் பந்து தான் இருப்பான். நீங்க அமெரிக்காவுக்கு போய் பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ஐரோப்பாவுக்கு போய் பாருங்க, சிங்கப்பூருக்கு போய் பாருங்க, இல்லைங்க இங்க காங்கோ காட்டுக்கு பாருங்க, காங்கோ காட்டுல இருப்பான் காட்டுவாசி நாட்டுவாசி. நான் ஒரு அந்தமான் தீவுக்கு பாருங்க, நிக்கோபார் தீவுக்கு பாருங்க, எங்க போங்க அக்கிரமம் செய்யறவன் தான் இருப்பான். நன்மை தீமை அறியத்தக்கதை தேவனுக்கு உலகத்துக்கு வந்து அக்கிரமம் செய்ய அசுத்த உடவுலாம் இருப்பான். நீ என்ன பண்ண, உன் அக்கிரமம் நீங்கி பாவ நிவர்த்தி ஆகி போய் சொல்லுங்க. கிறிஸ்து உள்ளத்தில் வட்டாரு. நீ அங்க போய் என்ன பண்ண, மலையை நோண்டி எழுப்பி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அவனுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் தான் பசுத்தாவி அறிகிறான். அவனுக்குள்ள அசுத்த உதண்டு நீங்க போயிடும். பசுத்தாவி வந்து அவன் ரசிக்கப்படுறான். கையை தட்ட அல்லேலூயா. அதனால இவன் சொல்றான், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி. ஆமா, அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தி ஆயிட்டா இந்த சத்தம் தான் காதுல வலிக்கும். யாரை நான் அனுப்புவேன். ஆமா, நீங்க எங்கேயும் போகலாம், வேலையும் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பிசினஸ் பண்ணி எங்க வேணா போகலாம். ஆக முதல்ல பாவ நிவர்த்தி, அக்கிரமத்தை நீக்கி பாவத்தை நிவர்த்தி பண்ணணும். அக்கிரமத்தை நீக்கி பாவத்தை எப்படி, அக்கிரமம் எப்படி நீக்கும், கிரமமாகி இயேசு சுசர் இயேசு ரத்தம் என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாவது இவ்வளவு செய்தா போதும். அக்கிரமம் நீக்கி பாவனை பசுத்தாய் வந்து அவன் மேலே இறங்கிடும், உடனே ரசிச்சு கொண்டான். ஏசு அதுதான் செய்தார். பரலோகத்தை யாரை நான் அனுப்புவேன்னாக்கா ஏசு நான் போற உலகத்துக்கு கன்னி மரியாள் வயிற்றுல பசுத்தாவில கருத்தரித்து அவர் ஜீவ விஷயத்துக்கு கனியா வந்தாரு. நானே வழி சத்தியமோ. அப்ப எல்லாரும் யாரு, எல்லாரும் நன்மத்தையும் அறியத்தக்க கனி அக்கிரமும் பாவத்தில் இருக்கிறாங்க. மத்திய மார்க் லூக்கா யோவான் ஃபுல்லா அக்கிரமும் பாவம் இருக்கிறதுல பிசாசா இருக்கும். பிசாசு திருடவும் கொள்ளும் வாய்க்குதான் காரியம் செய்துட்டே இருப்பான். செய்யறானா இல்லையா? ஆமா, எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் அநீதி, எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் சாபம். ஏசு அப்படியே மலையை நோண்டி ஏலியா பிடிச்சாரு. திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவன் ஜீவ வித்தது ஜீவவான் தேவநீதி தேவந்தனுக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்ட பசுத்தாயுடைய திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான். அந்த பக்கம் போனா குருடு சாபம், கண்ணு குண்டாய் போச்சு. இந்த பக்கம் போனா செவடா, இந்த பக்கம் போனா போடாவன், இந்த பக்கம் போனா திமிர்வாதக்காரன். எல்லோரும் பாவம் செய்தாங்க. என்னை அனுப்புன்னு வந்தார் பாருங்க. அப்புறம் 12 விசேஷங்களை ஏற்படுத்தினாரு. அவங்க அக்கிரமத்தை பாவத்தை இயேசு ஜீவசர ஜீவரத்தத்தை கொடுத்துட்டு கட்சியில கல்வாரி சிலையில போயிட்டு முழு உலகத்தை ஜீவசர ஜீவரத்தத்தை கொடுத்து பாவத்தை நிவர்த்தி பண்ணார். கையை தட்ட அவருக்கு அல்லேலூயா. அப்போ நீங்க உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அப்போ சேஷன் சொல்றாரு, கல்வாரி சிலையில பாவத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம், தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு பரிகாரம் இயேசு ஜீவசர ஜீவரத்த பிதாவே இவர்களுக்கு வண்டியம் என்று சொல்றாரு. அங்க ரோமர்கள் யூதர் இருக்கிறாங்க, நன்மத்தையும் அறியத்தக்கவங்க, சிலுவையில் அறியணும் பிசாசால் அனுப்பப்பட்டவன். இயேசு பிதாவே இவருக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவரத்தை அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு உத்தாராம் பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நாட்கள் வாசி பாருங்க. அந்த சிலுவையில் இருந்த அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவன் பேதுரு பிரசங்கம். நீங்களும் அவரை சிலுவையில் அவருக்கு ஏன் தேவன் 3ஆம் நாள் உயிரோடு கூட ஒரு பிரசங்கத்தை பண்ணுமே. அங்க சிலுவையில் அறிஞ்சவன் தான் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சிலுவையில் பிதாவே மண்டின்னு சொல்ற ஜபம் பழிச்சிச்சு. கையத்தட்ட அல்லேலூயா. முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட யாருன்னு அங்க சிலுவையில் அறிஞ்ச ஜனங்களுக்கு தான் பேதுரு பிரசங்கம் பண்றான். அப்போ சில 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் 5ஆவது. அப்போ பிதாவே மண்டின ஜீவ சர்வ ஜீவ தேவன் தனக்குள் பாவனை அக்கறம் நிவர்த்தி ஆயிடுச்சு, பசுத்தாயிடுச்சு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துட்டான். அப்போ பேதுருவை அனுப்புறாரு. அதனால நல்ல வேலை செய்யணும். ஆமா, தேவன் உங்களை அனுப்பலாம், பிசாசு உங்களை அனுப்புவான். நீங்க அக்கிரமத்தையும் பாவத்தையும் குடும்பத்துக்கு உங்க தனிப்பட்ட உலகத்துக்கு காட்டிட்டே இருப்பீங்க. நீங்க போறதுல எல்லாம் கண்ணு ஊட்டி பார்த்து சுய நீதி அநீதி கண்களிச்ச
தேவன் தனக்கு தேவ நீதி நிவர்த்தி பண்ணிடுவீங்க. பாவத்தை நிவர்த்தி பண்ணாதான் நமக்கு ஆசீர்வாதம். பிசாசுக்குள்ள அக்கிரமத்தில் கிரமமான காரியம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அசுத்த வியாதி வரும்போது தரிசனத்திலே இருப்பீங்க. அப்போ பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? நமது காரியமாய் யார் போவான்? ஜீவ விச்சத்தின் காரியமாய் போறியா? நன்மத்தையும் அறியத்தக்க காரியமா போறியா? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் தேவநீதி உயிர்த்ததுல பிதாக்குமார் ஆதாரம் முழு உலகத்து கொடுக்க இந்த வேலைக்கு யார் போவான்? உடனே ஏசாயத்துக்கு சொல்வான், என்னை அனுப்பும். அதற்கு இதோ நான் இதோ அடியேன், நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அதுக்கப்புறம் பெரிய தேக்க பச்சு பாருங்க. ஏசாயத்துக்கு பெரிய பைபிள்ல கிரேட் ப்ராஃபட் ஆயிட்டார். இயேசு பிறப்பையும் சொல்றாரு. அதனால ஒன்று அக்கிரமம் நீங்கி பாவ நிவர்த்தி ஆகணும். அதுக்கு இயேசு சரி பழுதட்டாவட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கணும். உடனே அசுத்தாவி நீங்கி பசுத்தாவி வந்து ஜீவ வார்த்தையாவது வாழ தந்தா ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்தல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன். தாவி சொல்ற, என் நாவு நாள்தோறும் உமதி நிதி சொல்லிக்கிட்டே இருமா. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பெரிதாக இருப்பதாக. தாவிது பெரிய ராஜாவாயிட்டாரு. அவனும் அசுத்த உதர் உள்ள மனுஷன் தான். அவன் தான் சொல்ற, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், துர்குணத்தில் உருவானே. 2 பெரிய பாவத்தை செஞ்சிட்டான். கட்சியில் ஆண்டவராக கர்த்தருக்கு உண்மையா இருந்து 18 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு என் நாவும் உமதி நீதி உமதி சொல்லி சொல்லி தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் வர வர விருத்தி அடைந்து பெரிய ராஜாவாயிட்டான். அவன் கனமும் மகிழ்வு புகழ்ச்சி நல்ல ஐஸ்வர்யத்தை உலகத்துக்கு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தான் தாவீது. அதனால யாரை நான் அனுப்புவேன்னா கையை தூக்கணும். என்னை அனுப்பும் ஆண்டவரே. நான் அக்கிரமத்தில் பிறந்தேன், பாவத்தில் பிறந்தேன், நன்மத்தை மரியத்தக்க கடியில் பிறந்து அசுத்த உதவிகள் மத்தியில் வாயிறேன். அதை தான் தேவனுக்கு தனக்கு உலகம் நானும் கேட்ட சமுதாயம் உலகம் கேட்டுச்சு. என்னால இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பலிபீடம் அக்னி தையல் பசுத்தாவிதான் அக்னி. இந்த பலிபீடத்தை ஜீவ சரீரத்தை ஏற்றுக்கிற ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கிற அது தேவ நீதி உயிர்த்தேதல். பாவத்துக்காக தேவ நீதி மனதை உயிர்த்தேதல். தரித்துக்கு எல்லையிட்ட ஐஸ்வர்யம் சாபத்து ஆசுவாதம் எல்லாமே பரிகாரங்கள். பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம், பாதாளத்துக்கு பரிகாரம், பரலோக ராஜ்யமாகிற இயேசு அதை ஏற்றுக்கொண்டு என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்து கொடுத்து என் அக்கிரமிக்கு பாவம் நிவர்த்தி ஆகி பசுத்தாய் ஊட்டப்பட்டு என்னை அனுப்புவான குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் எல்லா ஆதாம் மூலமா தட்டிக்கு வீழ்ந்தா ஆதாம் கொள்ளைதான் ஊழி செய்தா எல்லாம் கொள்ளாது. எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, ஜீவ மார்க்கத்தை பேசு, வேற எதுவும் பேசாத. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு கண்டதை பேசிக்கிறாங்க பாருங்க. எதுக்கு வந்துட்டே தெரியாது. அவனு கேட்டு மற்றவங்க கேட்டு நாடு தெரியல, ஊடு தெரியல, அசல்வாசி தெரியல, பேர் விசுவாசி, ஊழிக்காரு, மாமியார் கிட்ட சண்டை, அங்க சண்டை, வேலைக்கு ஆகாது. அசுத்தாவி தான் வரும். இயேசு ஏற்றுள்ள இவ்வளவாய் உலகத்தில் உலகம்னா துன்மார்க்கம், உன்னை சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்குண்டு நன்மை செய், சத்துக்களை ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு, தீவிரமா கொடு. இயேசு மத்திய மார்க்கு அப்புறம் அதான் செய்தாரு. உடனே அசுத்த 2000 பிசாசு பசுத்தாவி லேகோர் பிசாசு வந்து அக்கிரமம் நீங்க போது அவனுக்கு நன்மத்தை மக்கள் தேவதற்கு 2000 பிசாசு பிச்சு ஏசு அவனப்பா நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ வச்சது தேவதற்கு அசுத்த பசுத்தா இருக்கு. போய் இனி அதிக பாவம் செய்யாது, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒரு வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான். டாப்போ உலகத்தில் வாழ்ந்து பல்லூராஜி போய் சேர்ந்தா ஜாப் பண்ணுவோம். அதனால யாரை நான் அனுப்புவேன்? ஏற்கனவே அனுப்பியிருக்கிறான். அம்மா வயதுல நன்மத்தையும் கனியில வந்து அக்கிரமத்தையும் பாவத்தையும் வந்து உலகம் ஃபுல்லா நம்மளை அனுப்பிக்கிறான். நமக்கு தெரியாதே. நம்ம பாவத்தை மனித தேவன் தனக்கு காட்டி அசுத்தாவி நம்ம போய் மற்றவங்களை அசுத்தாவி வாய்க்க முடியலாம். இப்போ ஏசு அனுப்புறாரு. நல்ல மேய்ப்ப ஜனலுக்காக ஜீவச கல்வாசி இல்ல ஜீவசர ஜீவரத்தம் தேவநீதி உயிர்த்தல் குத்துக்கிறாரு. தேவன் உலகத்துக்கு அசுத்தாவி பாவத்தை நிவர்த்தி ஆகி அக்கிரமத்தை நீங்கி பசுத்தாவி இறங்கி நீங்க உலகமெங்கு போய் சகல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. பிதா குமார் பசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடு. கடைசி அடுக்கு மத்திய 28 கடைசி 3 வருஷத்து படி பச்சு பிடிச்சிடும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இந்த கிரேட் கமாண்ட்மெண்ட்ஸ் படிக்க. மத்தேயு 28 18 19 20 பாருங்க. அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசேஷராக்கி பிதா குமார் பசுத்தாவில ஞானஸ்தானம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியது சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. அவர்தான் புரிஞ்சு போச்சு. அப்ப சேசல் பார்த்து சொன்னார், கல்வாசியில் மாதிரி தடக்கப்பட ஊய்த்தது வந்து நீங்க உலகம் எங்கும் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினாங்க. பிரசங்கம் பண்ணி உலகம் ஃபுல்லா சுவிசேஷம் மழை பார்க்குறாங்க. சேர்த்தாருங்க பருவ சேர்த்தாருங்க ஜாபனம் ஆளுநர் சோத்திரம்.
ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. ஆமா, 2 வசனம் ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. ஆமா, இதயத்தின் நேரம் வாய் பேசுது, இதயத்தில் பொல்லாத எண்ணங்கள் சுயநீதி அநீதி வருது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவியா இருக்குது, வாங்கி திறறது தொகறது ஐக்கியமா இருக்குது. திருடமும் கொள்ளவும் வழிக்கு வருக வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லுங்க. ஜீவ வார்த்தை, அந்த ஜீவன பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசுவாத ஐஸ்வர்யம் சோயே ஜீவன் எல்லாம் ஜீவனுக்கு காரியங்கள் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசரணம் ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம் கிறிஸ்துக்குள்ள எல்லா வாக்குத்த ஆசை எடுத்துக்கொள்கிற தாவே தேவ நீதி உயிர்த்தல் எடுத்துக்கொள்கிறோம். பிதாகுமார் ஆதாம் முழுவதும் கொடுத்து பாவத்தை நிவர்த்தி மரணத்தை நிவர்த்தி தரித்திரத்தை பாதாளத்தை நிவர்த்தி பண்ணி பல்லவ ராஜ்யத்தை ரிசீவ் பண்ணி அக்கிரமத்தை நீக்கி பாவங்களை நிவர்த்தி பண்ணி கிறிஸ்துவை நிலைத்திருக்கும்படி எங்களை ஒப்புடுகிற கர்த்தாவே நாங்கள் போகிறோம். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எங்கு சுற்றி தெரிந்து நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவசர ஜீவரத்தத்தை கொடுத்து அசுத்தாயத்தை பசுத்தாவி அறிக்கை திரளான ஜனங்களை நீ ஆதாயப்படுத்தி பாவத்தை சாப்பிட்ட மனதை பாதாளங்கள் விடுதலாக்கினது போல இந்த ஊழியத்தை செய்த செய்தி கேட்கிற ஒரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதாய் நீங்க உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஜீவ மார்க்கத்தை ஜீவ வார்த்தையை இயேசு சாப்பிட வாக்கத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆடு இந்த வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத கலங்கா திகையாதே. இயேசு ரத்தம் சகல பாவங்களை சகல அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு ஜீவரத்தம் ஜீவசரணம் தேவநீதி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தங்களை பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிழா எக்காந்து கொடுக்க தாவே அக்கிரமம் நீங்க போன பாவங்கள் நேர்த்தி ஆகட்டும் பசுத்தாய் ஊற்றப்பட்டது தேவதூதர்கள் பணிவிடை செய்யிட்டு தாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிப்பீராக. எங்கு சென்று இயேசு தேவதர் கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய்க்கு ஊழிய செய்ய இந்த செய்தி கேட்கிற பயன்படுத்தி மாபெரும் ஏய்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பூமியிலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் சகலவாரும் வருவார். ஆவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக பேசுக்குள்ள போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் ஏப்பில் பங்கு எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரும் ஏப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதி போறாங்க. இந்த செய்தி 1/8/2024 வேலூர் பகுதியில் கொடுக்கப்படுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் எல்லா செய்திகளுக்கு குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.